வணக்கம். இன்றைக்கு உடலிற்கு எண்ணற்ற நன்மைகளை அளிக்கும் அதிக சத்து மிகுந்த பொடியை எப்படி தயார் செய்வது என்றும் அதன் மருத்துவ குணங்களை பற்றியும் பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து பருப்பு, பாசிப்பருப்பு இவை அனைத்தையும் தலா 1 கப் அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு மல்லி விதைகள் 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் தேவைக்கேற்ப, பூண்டு 10 பற்கள், கறிவேப்பிலை 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இவற்றில் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து பருப்பு, பாசிப்பருப்பு இந்த 4ஐயும் தனித்தனியாக குறைவான தீயில் கருகாமல் பொன்னிறமாக வறுக்க வேண்டும். வறுக்கும் பொழுதே கறிவேப்பிலையும் சேர்த்து கொண்டால் அதன் பச்சை நிறம் மாறாமல் சத்துக்களும் குறையாமல் இருக்கும். பிறகு மல்லி விதைகள், சீரகம், மிளகு, காய்ந்த மிளகாய் இவை அனைத்தையும் லேசாக வறுத்து கொள்ள வேண்டும். பின்பு சிறிதளவு மட்டும் எண்ணெய் ஊற்றி அதில் பூண்டு பற்களை தட்டி வறுத்து கொள்ள வேண்டும். பிறகு இவை அனைத்தையும் ஒன்றாக கலந்து கொண்டு நன்கு ஆற வைத்து கல்லுப்பு சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும். இந்த பொடி நீண்ட நாட்களுக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். இப்பொடியில் 2 ஸ்பூன் அளவு 1 கைப்பிடி அளவு சூடான சாதத்துடன் நெய், நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் இவற்றில் ஏதேனும் ஒன்றை சேர்த்து பிசைந்து தினமும் சாப்பிட்டு வர வேண்டும். சிறு குழந்தைகள் முதல் பெண்கள், கர்ப்பிணிகள், பெரியவர்கள் வரை அனைவரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய சத்து மிகுந்த ஆரோக்கியமான பொடி வகை இது. இப்பொடியை மேற்கூறியவாறு தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலிற்கு தேவையான புரதச்சத்து, கால்சியம், விட்டமின்கள் அனைத்தும் கிடைக்கும். எலும்பு மூட்டுக்களை பலப்படுத்தும். வளரும் குழந்தைகள் இப்பொடியை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது எலும்பு மண்டலம் பலமடையும். உடல் வலி, கைகால் வலி, அசதி, உடற்சோர்வு நீங்கும். பெண்களுக்கு கருப்பை ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்தது. தலைமுடி வளர்ச்சிக்கும் சரும ஆரோக்கியத்திற்கும் நல்லது. உடலில் ஊட்டச்சத்தை அதிகரிக்க உதவுகிறது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இந்த பொடி வகையும் சேர்த்து கொள்ளும் பொழுது எலும்பு மற்றும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துவதுடன் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முடியும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.